பங்களாதேஷ் போன்று ஆர்சிபி செய்த செயல் விழுந்த பெரும் ஆப்பு. கிரிக்கெட் போச்சு. ஐபிஎல் தொடரின் 17வது தொடரின் லீக் சுற்றுகள் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்தது. மொத்தம் 70 லீக் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் பிளே ஆஃப் சுற்று தொடங்குகிறது. மே 21ஆம் தேதி முதல் குவாலிஃபயர் போட்டியில் KKR சன்ரைசர்ஸ் அணியும், மே 22ஆம் தேதி எலிமினேட்டர் போட்டியில் RCB ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன. தொடர்ந்து மே 24ஆம் தேதி குவாலிஃபயர் 2 போட்டியும், மே 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டியும் நடைபெறுகிறது. 17 வருடங்களாக நடைபெற்று வரும் IPL தொடரில் RCB அணி தற்போது 9வது முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. 17 வருடங்களாக நடைபெற்று வரும் IPL தொடரில் RCB அணி தற்போது 9வது முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கப்பை கூட வாங்க முடியாமல் திணறி வருகிறது. இந்த IPL தொடரில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய CSK அணி தொடரை விட்டு லீக் சுற்றோடு வெளியேறியிருக்கிறது. இந்த நிலையில் IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது RCB அணி. சென்னைக்கு எதிரான வெற்றியை RCB ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். அத்துமீறியும் நடந்து கொண்டார்கள். ஏதோ IPL கப்பை வென்றது போல் ஆணவத்தின் உச்சிக்கே சென்றார்கள். IPL தொடர் தொடங்கிய போதே RCB அணி பாவம், இந்த முறை அவர்கள் கப்படிக்கட்டும் என அனுதாப அலை வீசியது. ஆனால் அந்த அனுதாபத்தை வன்மமாக மாற்றியுள்ளார்கள் விராட் கோலியும் RCB அணி ரசிகர்களும். பெங்களூருவில் இந்த போட்டி முடிவடைந்த பிறகு RCB ரசிகர்கள் CSK ரசிகர்களை கடுமையாக கிண்டல் செய்து தகாத செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் RCB அணி ரசிகர்கள் பெங்களூரு நகர வீதியில் உற்சாகமாக அணிவகுப்பு நடத்தினர். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவில் RCB ரசிகர்கள் கொண்டாடினர். இதனை பார்க்கும்போது இதோ RCB கோப்பை தான் வென்றுவிட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு கொண்டாடி தீர்த்தனர். பெங்களூரு ரசிகர்கள் வெறும் கையில் தான் ஊர்வலம் போனார்கள். CSKவிடம் 5 கோப்பை இருக்கிறது. வேண்டுமானால் RCB ரசிகர்களுக்கு CSK தங்களிடம் இருக்கும் ஒரு கோப்பையை கொடுத்து ஊர்வலம் நடத்த பயன்படுத்தி இருக்கலாம் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. மேலும் CSKவின் கடைசி லீக் ஆட்டத்தில் விராட் கோலி செய்த அத்துமீறிய செயல்கள் CSK ரசிகர்களை கடுப்படைய செய்திருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த CSK ரசிகர்கள் மட்டுமல்ல, அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் இம்முறை RCBக்கு எதிராக திருப்பியிருக்கிறார்கள். RCB மீது இருந்த அனுதாபம் தற்போது கொஞ்சம் கூட ரசிகர்கள் மத்தியில் இல்லை. இந்த நிலையில் RCB அணி தற்போது பிளே ஆஃப் சுற்றில் எலிமினேட்டர் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்றில் இந்த இரு அணிகளும் விளையாடுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே IPL 2015ஆம் ஆண்டு இதேபோன்று எலிமினேட்டர் போட்டியில் விளையாடி இருக்கிறார்கள். இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை RCB வீழ்த்தி இருக்கிறது. அதன் பிறகு 7 ஆண்டுகள் கழித்து IPL 2022ஆம் ஆண்டு குவாலிஃபயர் 2 போட்டியில் RCB அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. அதிலும் வெற்றி வாகை சூடியுள்ளது ராஜஸ்தான் அணி. நடப்பு சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது கடைசியாக விளையாடிய 5 போட்டிகளில் 4 போட்டிகளில் தொடர்ந்து தோல்வி, ஒரு போட்டி மழையால் ரத்து என்ற நிலையில் இருக்கிறது. அந்த கடுப்பில் இருப்பதால் இந்த முறை RCB அணியை தோற்கடித்து தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரெடியாகி வருகிறது. RCB அணி தொடர்ந்து 6 போட்டிகளில் வெற்றி இருக்கிறது. இதனால் RCB வெற்றி பயணத்தை தொடருமா, இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் முட்டுக்கட்டை போடுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பெங்களூருக்கு இனி கருணையும் இல்லை, அனுதாபமும் இல்லை என முடிவெடுத்து விட்டார்கள் கிரிக்கெட் ரசிகர்கள். ஆணவத்தில் ஆடியவன் அழிந்துதான் போவான் என பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். அதேபோல் விராட் கோலி வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இதே ஆக்ரோஷம் காட்டாமல் அவரின் பெர்ஃபார்மன்ஸ் குறைந்தது என்றால் அவரின் ரசிகர்கள் கூட அவரை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். RCB அணி இன்னும் பங்களாதேஷ் அணியை போன்றவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என ரசிகர்கள் கமெண்ட் அடிக்க தொடங்கிவிட்டார்கள்.